ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்மளோட கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனியோட மேரேஜ் இன்றைக்கி நடப்பிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கோவாவில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். கீர்த்தி சுரேஷ்க்கு எப்போ தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக எதிர்பார்த்த நிலையில் திடீர்னு சமீபமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் அப்படின்றது அவங்களாம் முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 12 கோவாவில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷோட அப்பா அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது கீர்த்தி சுரேஷும் அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 15 வருஷமாக காதலிச்சுட்டு வந்தவரை கை கோக்குறா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஆண்டனி அவர்கள் இப்போ கீர்த்தி சுரேஷ் கிட்ட மணமேடையிலே ஒரு சத்தியம் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிவோர்ஸ் அப்படின்றத நம்ம காது கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை கேட்கும் போதே நமக்கு ரொம்பவே நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் அப்படின்ற மாதிரி லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. அங்கே போனாலும் மேரேஜ் இல்லை, டிவோர்ஸ் 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 அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எந்த எக்கார்ந்து கொண்டும் சரி, நான் சண்டை போடாலும் சரி, நீ என்ன சண்டை போடாலும் சரி, எக்கார்ந்து கொண்டும் நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம 2 பேரும் பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அந்த சண்டையை முடிச்சிடணும். அதை பெருசு பண்ணி மறுநாள் எடுத்துகிட்டு போகவே கூடாது. என்னை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் அப்படின்றத கேட்டிருக்காங்களாம். இதை கேட்ட உடனே கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இதை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே என்கிட்ட கேட்டுட்டீங்க. சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மாதிரி மேரேஜ் ஆனாலும் டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகளும் இருக்குது. அதுவும் லவ் மேரேஜ்னால் கன்ஃபார்ம் டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே உடச்சி நம்ம எல்லாமே வாழ்ந்து காட்டணும். நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணி காமிக்கணும். நம்ம உதாரணமாக இருக்கணும். கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி மாதிரி இருக்கணும்ப்பா மேரேஜ் பண்ணா அப்படின்ற லெவலில் நம்ம இருக்கணும். எக்கார்ந்து கொண்டும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்கார்ந்து கொண்டும் விட்டு கொடுக்காம நம்ம பயணிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், நீயும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷும் சரி, நம்ம ஆண்டனியும் சரி சத்தியம் வாங்கியிருக்காங்க. இதை கீர்த்தி சுரேஷும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 1001 காம்போ திரும்ப ஒன்று சேரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக செல்வராகவன் சார் ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காராம். அந்த படத்தில் கமிட் ஆனதுக்கப்புறமே இதில் இசையமைப்பாளராக உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்ணை மூடிட்டு ஜிவி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்க போகிறாரு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் ஜிவி பிரகாஷ் அண்ட் நம்மளோட செல்வராகவனோட கூட்டணி மறுபடியும் ஒன்று சேரப்போகுது. ஆல்ரெடி உங்கள் இதில் வந்த படங்கள் எல்லாமே பாட்டுகள் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கும். அது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் இப்போ மறுபடியும் மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான அப்டேட் வரப்போகுது. அதுவும் நாளைக்கு டிசம்பர் 13 அப்போ அந்த இதுக்கு அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.